போட்டுக்கிறான். அது எல்லாம் உதிரிட்டு இருக்குது. உக்காருங்க. எதுமா இவன் யாரு? இவன் என் கூட பிறந்த அண்ணன். ஆமா, அவங்க யாரு? மாட்டாங்க. ஏய், மூஞ்சி எல்லாம் கீஞ்சிரும். எங்க அம்மா வச்சு நாங்க 2 பேரையா பிறந்தோம் நாங்க. ஆமா, நாங்க பையன் முதல்ல பிறந்தான்னு எங்க அம்மாவோட மொத்த பால் இவனா குடிச்சிடலாம். அதை கேட்க போன 8 வதிக்கிறான்னு அந்த கம்முனாட்டி இருக்கலாமா? இவன் இருக்கக்கூடாதுன்ட்டு இங்க இருந்து வந்தாச்சுக்கு போனேன். அங்க எலி மருந்து வாங்கினேன். எதுக்கு வாங்கினேன்? அவனை சாவடிக்கிறதுக்காக. எங்க அம்மாவோட மொத்த பாலை உணவு விட்டுறானே என்று எங்க வீட்டு கதையை திறந்து பார்த்தா எங்க அம்மா 7 வேலைக்கு போய் பார்த்தாங்க. ஆமா நிஜமா, ஏரி வேலை ரொம்ப கஷ்டமான ஏரி வேலை மட்டும்தான். இங்க இருந்து ஏரி வேலைக்கு கிளம்பிடுவாங்க. அட்டை எடுத்துப்பாங்க. சைட்டா போய் ஏரி வேலை வேலை செய்ய மாட்டாங்க. தலையை வச்சு போட்டுக்கின்னு வேலை வாரி போட்டுக்கின்னு அந்த வேலை தான் பார்த்து நிற்பாங்க. ஏரி வேலை பார்க்க மாட்டாங்க. எதுமா நான் எலி மருந்து வாங்கினேன். எதுக்கு? சாவடிக்கிறதுக்காக எலி மருந்து போயிட்டு எங்க அம்மா பார்த்துட்டாங்க. எதுக்கு தடவினேன்? இவனை சாவடிக்கிறதுக்காக. அங்க இருந்து சஞ்சய் வந்து பக்கத்து வீட்டு பத்துக்கினேன். பத்தன்னு காலை எழுதினா ஆயிடுச்சு. ஆஹா, நம்ம அண்ணன் செத்துட்டானே, மொத்த பால் நம்மளுக்கு தான். அங்க இருந்து சத்தன போனா எங்க அண்ணன் மச்சு நடலாம். அங்க வெள்ள தண்ணி போட்டு படுக்கு போட்டு வச்சிருக்காங்க. அந்த பேர் திறந்து பார்த்தா செத்து போந்து யாரு? எங்க அப்பா நிஜமா நான் யாரும் எங்க அண்ணன் மேலதான் டவுட்டா இருந்தேன். இவன் தான் மொத்தம் பால் குடிக்கிறான்ட்டு. லாஸ்ட்ல பார்த்தா எங்க அப்பா பொண்ணு வளர்த்துக்கிறான். ஏண்டா காலத்தை வந்து கையை திருப்பி 100 அச்சம் ஏக செய்து இந்த பதிவு அடைந்து ஏவலா கரவலா நினைத்து இத்தனாரி சொல்ல
அங்கேக்கு மலர் பறித்து மாலையாக தொடுத்து கொண்டு வர வேண்டும். அவ்வளவுதான். ஆமா. இப்பதான் போகிற சொல்லாச்சு. யாராவது பிரிய பரிசுகளுக்கு போய் கேட்க. யாராவது பிரிய வந்தா மரியாதை சொல்லுங்க.